வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நாம் தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து வருகிறோம். தேவ வார்த்தையானது மகிழ்ச்சியையும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் அமைதியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்நிகழ்ச்சியின் மூலம் பயனடைந்தவர்கள் ஏராளம். இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயனடைந்தவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்கிறார்கள். அவர்களிடம் காணப்படும் வேதாகமத்தை பற்றிய சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படுகின்றன. நீங்களும் தொடர்பு கொள்ளுங்கள், பயனடையுங்கள். இப்பொழுது நாம் வேதாகமத்தின் இறுதி பகுதியில் காணப்படும் யோவான் எழுதிய முதலாம் நிருபத்தை சிந்தித்து வருகிறோம். விசுவாசிக்கிறவர்கள் தாங்கள் விசுவாசத்தில் வாழுகிறோம் என்பதை அறிந்து வாழ வேண்டும் என்ற உண்மையை வெளிப்படுத்துவதே யோவான் எழுதிய முதல் நிருபத்தின் நோக்கமாயிருக்கிறது. இந்த நிருபத்தின் நோக்கத்தை மற்றொரு முறையில் சொல்ல வேண்டுமானால், இரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று வாழுங்கள் என்று இந்த புத்தகம் நமக்கு கூறுகிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் தாம் எழுதிய ஒவ்வொரு புத்தகத்தின் நோக்கத்தை தெளிவுபட கூறியுள்ளார். சுவிசேஷத்தை எழுதும்போது விசுவாசியுங்கள் என்று விசுவாசத்தை மிகவும் வலியுறுத்தி கூறினார். யோவான் எழுதிய சுவிசேஷத்தை நாம் கற்றுக்கொள்ளும்போது விசுவாசத்தை குறித்து யோவான் கூறிய அனைத்து காரியத்தையும் நாம் தெளிவாக அறிந்து கொண்டோம். யோவான் எழுதிய முதலாம் நிருபத்திலே அவர் கூறும் உண்மை, நாம் இரட்சிப்பு அடைந்தோம் என்பதை விசுவாசித்து வாழ அழைக்கப்படுகிறோம் என்று கூறுகிறார். யோவான் எழுதிய முதலாம் நிருபத்திற்கு இரட்சிப்பு என்ற வார்த்தை மிகவும் முக்கியம் வாய்ந்த வார்த்தையாகும். நாம் அனைவரும் இரட்சிப்பின் நிச்சயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிருபத்தை யோவான் எழுதியுள்ளார். இரட்சிப்பை குறித்த காரியம் வேதாகமத்தின் இறுதி பகுதியில் இடம்பெறுவதை குறித்து நாம் சற்றும் கலங்க தேவையில்லை. நாம் ஒவ்வொருவரும் இரட்சிப்பின் நிச்சயத்தோடு வாழ வேண்டும் என்பதை எடுத்து கூறவே தேவன் இந்த கருத்தை நமக்காக வேதாகமத்தின் இறுதி பகுதியில் கூறியுள்ளார். ஆகவே யோவான் எழுதிய முதலாம் நிருபத்தை கற்றுக்கொள்ளும்போது இரட்சிப்பின் நிச்சயத்தை அறியும் எண்ணத்தோடு இந்த நிருபத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த நிகழ்ச்சியில் முதல் 16 வசனங்கள் மூலம் இரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்த காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம். இரட்சிப்பின் நிச்சயத்தை வெளிப்படுத்தும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு முதலாம் நிருபம் முழுவதிலும் யோவான் இரட்சிப்பை குறித்த காரியங்களை நமக்கு கூறியுள்ளார். நாம் இரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் அல்லது நாம் விசுவாசத்தில் இருக்கிறோம் என்பது நம்முடைய சகோதரனை நேசிப்பதன் மூலம் தெரிகிறது. ஒருவன் தன் சகோதரனை சிநேகிப்பானேயானால் அவன் கிறிஸ்துவுக்குள் வாழும் மனிதனாக இருக்கிறான். அவனே உண்மையான விசுவாசி என்று யோவான் கூறுகிறார். ஒருவன் தன் சகோதரனை சிநேகிக்காவிட்டால் அவன் இருளில் நடக்கிற மனிதனாக இருக்கிறான். ஆக நாம் நம்முடைய சகோதரர்கள் மேல், நம்முடைய மக்கள் மேல் அன்புள்ளவர்களாக இருப்போமானால் நாம் இரட்சிப்பின் நிச்சயத்தோடு வாழ்கிறோம் என்று யோவான் கூறுகிறார். கவனியுங்கள், 1 யோவான் 4 அதிகாரம் 20 வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இந்த வசனத்தின் மூலம் கூறப்படுகிற இரட்சிப்பின் நிச்சயத்தின் ஒரு அடையாளம் அன்பு ஆகும். இந்த அடையாளமானது முதலாம் நிருபத்தில் அநேக பகுதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு வேதாகம ஆசிரியர், பேதுருவைப் போல யோவானும் படிப்பறிவு அற்றவர். ஆகவே பேதுரு எவ்விதம் தன் இருதயத்தில் இருந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டாரோ அவ்வண்ணமே யோவானும் பகிர்ந்து கொண்டிருப்பார். யோவானின் உதவிக்காரர்கள் எழுதியிருக்க வேண்டும். இருதயத்தில் வந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டதன் நிமித்தம் யோவானால் எழுதப்பட்டவை ஒழுங்கும் கிரமமாக இல்லாமல் அவரின் முக்கிய கருத்துக்கள் ஆங்காங்கே பரவி காணப்படுகிறது என்று கூறுகிறார். எடுத்துக்காட்டாக, யோவான் அன்பை குறித்து ஒரு அதிகாரத்தில் மட்டும் குறிப்பிடாமல் எல்லா அதிகாரங்களிலும் குறிப்பிட்டுள்ளார். இரட்சிப்பின் நிச்சயத்தை எடுத்து கூறும் இந்த நிருபத்திலே யோவான் வலியுறுத்தி கூறும் ஒரு காரியம் என்னவென்றால், நாம் நம்முடைய சகோதரர்களை நேசிப்பதே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஆதாரமாக இருக்கிறது என்பதே ஆகும். 1 யோவான் 2 அதிகாரத்திலே யோவான் நமக்கு ஒரு உண்மையை போதிக்கிறார். 7 வசனத்தின் முன்பகுதியை கவனியுங்கள். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையையே எழுதுகிறேன். இந்த வசனத்தின்படி யோவான் நமக்கு பழைய கற்பனையையே மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார். தேவனை நேசிப்பதே மிகப்பெரிய பழைய கற்பனை. இந்த பழம்பெரும் கற்பனையுடன் இயேசு இணைத்து கூறிய ஒரு காரியம் என்னவென்றால், உன்னைப்போல் பிறனையும் நேசி.
இந்த பழம்பெரும் கட்டளையானது உபாகமத்திலும் லேவியராகமத்திலும் இடம்பெற்றுள்ளது. ஆக உன்னைப்போல் பிறனையும் நேசி என்ற கட்டளையும் மிகவும் பழைய கட்டளையாகும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் முன்பாகம். மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று இந்த வசனத்தில் யோவான் குறிப்பிட்டுள்ளார். 7ஆம் வசனத்திலே நான் உங்களுக்கு புதிய கற்பனையை எழுதவில்லை என்று எழுதிய யோவான் 8ஆம் வசனத்திலே நான் புதிய கற்பனையை எழுதுகிறேன் என்று எதற்காக கூறினார்? இதற்கு ஒரு காரணம் உண்டு. 8ஆம் வசனத்திலே இயேசு கொடுத்த மேலறை உபதேசத்தை யோவான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். 3 வருட காலம் பயிற்சி கொடுத்து மிகவும் சிறந்த முறையில் உருவாக்கிய 12 பேரை இயேசு பிரிந்து செல்லும் நேரம் வந்தபோது 12 பேரையும் மேலறையில் கூடி வரச் செய்து அவர்களுக்கு ஒரு சிறப்பு போதனையை கொடுத்தார். நான் உங்களுக்கு ஒரு புது உடன்படிக்கையை கொடுக்க இருக்கிறேன். உங்களுடன் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்கள். நீங்கள் பார்க்கும் ஒவ்வொருவரையும் நீங்கள் நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும் என்றால், நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். இவ்விதம் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தால் எனக்கு சீஷராயிருப்பீர்கள். இந்த கட்டளை ஆதி முதல் இருந்த கட்டளை, அதே சமயம் இது ஒரு புதிய கட்டளை என்று இயேசுவின் வார்த்தைகளை யோவான் நமக்கு கூறியுள்ளார். அன்பானவர்களே, நாம் தேவனையும் நம்முடைய சகோதரர்களையும் உண்மையாக நேசிப்போமானால் ரட்சிப்பு நிச்சயம் நமக்கு இருக்கிறது என்று பொருள். ரட்சிப்பு நிச்சயம் நமக்குள் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் மற்றொரு அடையாளமாக யோவான் கூறும் காரியத்தை 2ஆம் அதிகாரத்திலே நாம் தெரிந்து கொள்கிறோம். உலகத்தை விட நம்முடைய பிதாவாகிய தேவனை நேசித்தால் நமக்குள் ரட்சிப்பு நிச்சயம் உள்ளது என்று பொருள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அன்பானவர்களே, நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோம்? உலகத்தில் உள்ள பொருட்களையா, அல்லது இன ஜன பந்துகளையா, அல்லது தேவனை நேசிக்கிறோமா? உலகத்தில் உள்ள பொருட்களை நாம் உபயோகத்திற்காக வைத்திருக்கலாம். ஆனால் உலகத்தின் பொருட்கள் நம்மை உபயோகப்படுத்தினால் நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபத்திற்குரியதாய் மாறிவிடும். உலகத்தின் பாசமானது விஷத்தை போன்றது. விஷம் போன்ற காரியத்தின் மேல் நாம் நம்முடைய விருப்பத்தை காண்பிப்போமானால் நாம் நம்முடைய ரட்சிப்பு நிச்சயத்தை இழந்து விடுவோம். உலகத்தின் மதிப்பீடுகளையும் உலக பிரகாரமான வாழ்க்கையையும் உலக பிரகாரமான மனதையும் உடையவர்களாக நாம் இருப்போமானால் நாம் உலகத்தை நேசிக்கிறவர்களாய் இருப்போம். நம்மிடத்தில் நிச்சயமாக தேவ அன்பு இருக்காது. ஆனால் உண்மையாக நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து உலக மதிப்பீடுகளையும் உலக பிரகாரமான வாழ்க்கையையும் உலக பிரகாரமான மனதையும் தேவனின் அன்புக்கு நிகராக நாம் நினைக்காவிட்டால் நம்மிடத்தில் நிச்சயமாக ரட்சிப்பின் தன்மை காணப்படுகிறது என்பது உறுதியாகிவிடும். உலகத்தில் உள்ளவைகளை விட நம்முடைய தேவனிடத்தில் நாம் அதிகமாக அன்பு கூறும்போது நித்திய ஜீவனுக்கான விசுவாசத்தை நாம் விசுவாசிக்கிறோம். ரட்சிப்பின் வழியில் நாம் நடக்கிறோம் என்பது உறுதியாகிவிடும். தேவனிடத்தில் நாம் காட்டும் அன்பை குறித்து கூறிய யோவான் தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்திலே ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்த மற்றொரு காரியத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாதனால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. இந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அன்பானவர்களே, இந்த வசனங்களில் யோவான் நமக்கு சொல்லும் காரியங்களும் பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும் காரியங்களும் ஒன்று போல் காணப்படுகிறது. இந்த 2 பகுதிகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு காணப்படுகிறது.
1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ள பயனுள்ளதாக இருக்கும் 3 வழிகளை பவுல் நமக்கு எடுத்து கூறுகிறார். இந்த அதிகாரத்தின் உண்மைகளை நாம் கவனிக்கும் போது பவுல் அப்போஸ்தலனை ஒரு கல்வி நிபுணருக்கு ஒப்பிட்டு பேசினாலும் மிகையாகாது. பொதுவாக நாம் 3 வழிகளில் காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். 1 கண், 2 காது, 3 இருதயம். புத்தகத்தில் உள்ளவைகளை நாம் பார்த்து வாசிப்பதன் மூலமும் வெளியில் உள்ள பொருட்களை கண்ணால் பார்ப்பதன் மூலமும் நாம் கண்ணின் உதவினால் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். மேலும் நாம் நம்முடைய காதுகளின் மூலம் பல உண்மைகளை கற்றுக்கொள்கிறோம். உதாரணமாக, செய்திகளை வானொலியின் மூலம் கேட்பதன் மூலமாகவும் நம் அருகாமையில் உள்ளவர்கள் மேற்கொள்ளும் உரையாடல்களை கேட்பதன் மூலமாகவும் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாது நம்முடைய சுய உணர்வுகளின் மூலம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். இவ்விதம் உலகத்தில் உள்ள காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள கண், காது, இருதயம் போன்ற உறுப்புகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை நம்முடைய கண்ணோ, காதோ, இருதயமோ நமக்கு போதிக்காது. ஆவிக்குரிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் நமக்கு மிகவும் அவசியம் என்று பவுல் கூறுவதை 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில் செயல்படவில்லை என்றால் ஆவிக்குரிய காரியங்களை நாம் பகுத்தறியவும் முடியாது, ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக்கொள்ளவும் முடியாது. ஜென்ம சுபாவமான மனிதனால் ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்வது சற்று கடினம் என்று பவுல் கூறுகிறார். உலக பிரகாரமாக நாம் பல காரியங்களை கற்றிருந்தும் அதன் மூலம் நாம் ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ள முயற்சிப்போமானால் தோல்வியையே சந்திப்போம். பரிசுத்த ஆவியானவரே நமக்கு ஆவிக்குரிய காரியங்களை போதிக்கிறவர் என்பதை பவுல் திட்டவட்டமாக கூறுகிறார். இதே உண்மையை யோவானும் குறிப்பிட்டுள்ளார். பரிசுத்த ஆவியானவர் என்ற வார்த்தைக்கு பதிலாக அபிஷேகம் என்ற வார்த்தையை யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் உபயோகிப்பதை நாம் கவனிக்க வேண்டும். மேலும் 27ஆம் வசனத்தில் நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தினாலே கிடைக்கும் பலனை நாம் அறிந்து கொள்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் மையப்பகுதி, நீங்கள் பெற்ற அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஆவியானவரால் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அபிஷேகம் நம் வாழ்க்கையில் இருக்கும்போது அநேக ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு போதிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, ஒருவேளை நாம் ரட்சிப்பின் நிச்சயமின்றி இருப்போமானால் நாம் பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்படுவதில்லை. நாம் கிறிஸ்துவுக்குள் இல்லாவிட்டால் ரட்சிப்பின் நிச்சயமின்றி வாழ்வோம். மேலும் நாம் ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது. அபிஷேகம் என்ற வார்த்தைக்கு கரிஸ்மா என்ற கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கரிஸ்மா என்றால் வரம் அல்லது கொடை என்று மொழிபெயர்ப்பு செய்யலாம். இந்த மொழிபெயர்ப்பை பயன்படுத்துவதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் ஒரு சத்தியம் என்னவென்றால், தேவ ஆவியானவர் நமக்கு அநேக ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, ரட்சிப்பு நிச்சயத்தை நமக்கு தெளிவாக எடுத்து கூறும் யோவானின் நிருபத்தை படித்துக் கொண்டிருக்கும் நாம் ரட்சிப்பு நிச்சயத்தோடு வாழ்கிறோமா? ஒருவேளை ரட்சிப்பின் நிச்சயம் என்ன என்பதை அறியாவிட்டால் யோவான் சுவிசேஷத்தை வாசியுங்கள். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசியுங்கள். யோவான் நமக்கு விசுவாசத்தை பற்றி தெளிவாக கூறியுள்ளார். இயேசுவின் பேரில் விசுவாசம் வைக்கும்போது நாம் ரட்சிக்கப்படுவோம். அதாவது நிரந்தர மகிழ்ச்சிக்காக உலக பாடுகளிலிருந்து காப்பாற்றப்படுவோம். ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசுவை விசுவாசியுங்கள். வாழ்க்கையில் நிச்சயத்தோடு வாழுங்கள். நிச்சயமற்ற வாழ்க்கையிலே எந்த பயனும் இருக்காது. நிச்சயமான வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு அவரை விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஒரு திருச்சபையின் போதகரால் தன்னுடைய திருச்சபைக்கு வருபவர்கள் மறுபிறப்பு பெற்றவர்களா அல்லது ஆவிக்குரிய மக்களா என்று அறிந்து கொள்வது சற்று கடினமான செயலாகும். ஆனால் அதே போதகர் தன்னுடைய திருச்சபையில் உள்ள மக்களின் ஆவிக்குரிய நிலையை நன்கு அறிய முடியும். இந்த உண்மையை இயேசு கிறிஸ்து கூறிய கோதுமை களைகள் நிறைந்த வயலின் உவமை மூலம் விளக்கமாக கூறியுள்ளார். பரலோகத்தை குறித்து பேசுபவர்கள் எல்லாம் பரலோகம் சென்று விட முடியாது. தான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்பவர்கள் எல்லாம் ஆவிக்குரிய மனிதர்களாக மாறிவிட முடியாது. ஆவிக்குரிய காரியங்களை பகுத்தறியும் மக்களே உண்மையாக கிறிஸ்துவுக்குள் வாழும் மனிதர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறார். இந்த சத்தியத்தை யோவான் தமது முதல் கடிதத்தின் 2ஆவது அதிகாரத்திலே கூறியுள்ளார். கவனியங்கள், 20ஆம் வசனமும் 27ஆம் வசனத்தின் ஆரம்ப வார்த்தைகளும். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. இந்த வசனங்களில் அபிஷேகம் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் கரிஸ்மா என்ற பதத்தை யோவான் பயன்படுத்தியுள்ளார். இந்த பதத்தை குறித்து கடந்த நிகழ்ச்சியில் நாம் சிந்தித்தோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அவரே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வரத்தை தெரியப்படுத்துகிறார்.
அவராலே நாம் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், நமக்குள் வசிக்கும் பரிசுத்த தேவ ஆவியானவர் நமக்கு ஆசிரியராக இருக்கிறார். இந்த உண்மைகளையே நாம் சற்று முன் வாசித்த வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. யோவானால் சொல்லப்பட்ட இந்த சத்தியத்தை நாம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நமக்குள் ஆவியானவர் வாசம் பண்ணுவாரானால் அவரே நம்மை எல்லா விதமான சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார். அவரே நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான பலத்தை கொடுப்பார். ஒரு மனிதன் 30 மாத காலம் தனியாக சிறையில் அடைத்து வைக்கப்பட்டான். மற்றவர்களுடன் எவ்வித தொடர்பும் அவனால் வைக்க முடியவில்லை. அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவதற்கு முந்தைய நாள் மாலை நேரத்தில் ஒரு போதகர் அவனிடம் ஒரு வேதாகமத்தை கொடுத்தார். அந்த வேதாகமத்தை தன்னுடன் எடுத்து சென்றான். அவன் சிறைச்சாலையில் இருந்த ஏறக்குறைய 3 வருட காலம் வேதாகமத்தை படித்தான். அவன் விடுதலை பெற்று சிறையிலிருந்து வெளியே வரும்போது வேதாகமத்தை நன்கு அறிந்தவனாய் வந்தான். அவன் வேதாகமத்தை மனித உதவினால் கற்றுக்கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவரின் உதவினாலேயே அவன் வேதாகமத்தை தெளிவாக கற்றுக்கொண்டான். அன்பானவர்களே, ஆவிக்குரிய காரியங்களில் பகுத்தறியும் தன்மையை நாம் பெற்றிருப்போமானால் வேத வசனங்களை வாசிக்கும் போது வேதத்தின் விளக்கங்களை ஆவியானவரின் உதவியோடு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது நாமும் மற்ற தேவ மக்களைப் போல தேவ ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆசிரியர். அவர் மூலமாய் நாம் அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியும். அவரிடமிருந்து நாம் ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் ஆவிக்குரிய மக்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நாம் போதிக்கப்பட்டால் மட்டுமே நாம் ரட்சிப்பின் நிச்சயத்தோடு வாழ்கிறோம் என்பது தெளிவாகும். புதிய ஏற்பாட்டின் திருச்சபை மக்கள் அனைவரும் சித்தாந்த அடிப்படையிலேயே ஐக்கியத்தோடு வாழ்ந்தார்கள். இந்த ஐக்கிய வாழ்விற்கு காரணமாயிருந்த ஒரு அறிக்கையை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராலே இயேசுவை கர்த்தர் என்று திருச்சபை மக்கள் அறிக்கை செய்தார்கள். இந்த அறிக்கையின் மூலம் சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் ஐக்கியத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ்ந்தார்கள். ஆதி திருச்சபை மக்கள் அனைவரும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணினார்கள். கர்த்தர் என்றால் தேவன் என்று பொருள். இயேசுவை தேவன் என்று எல்லாரும் அறிக்கை பண்ணவில்லை. பரிசுத்த ஆவியானவரை தங்கள் வாழ்க்கையில் செயல்பட அனுமதித்தவர்கள் மட்டுமே இயேசுவை தேவன் என்று அறிக்கை பண்ணினார்கள். நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதையே அறிக்கை செய்வோம். நாம் செய்யும் அறிக்கையின் மூலமே நாம் யார் என்று தெளிவாகும் என்பதை யோவான் தம்முடைய கடிதத்திலே கூறியுள்ளார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இந்த வசனம் மிகவும் தெளிவாயிருக்கிறது. மிகவும் எளிதான முறையில் நம்முடைய அறிக்கையை யோவான் கூறியுள்ளார். நாம் இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்கிறோமா? அல்லது நாம் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிறோமா? கிறிஸ்து என்றால் தேவன் என்று பொருள். அநேக மக்கள் கிறிஸ்து என்ற தலைப்பை பலருக்கும் கொடுக்கிறார்கள். அநேக மக்கள் பலரை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டு அவரை தங்கள் வாழ்க்கையில் அறிக்கை செய்கிறார்கள். ஆனால் யோவான் நம்மிடம் கேட்கும் ஒரு கேள்வி என்னவென்றால், நாம் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறோமா என்பதே ஆகும். திருச்சபையில் இருக்கும் நாம் தேவனிடமிருந்து அநேக நன்மைகளை பெற்ற நாம் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணாவிட்டால் நாமே அந்தி கிறிஸ்து, நாம் பொய்யர்கள். இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்யும் போது மட்டுமே ஆதி திருச்சபை மக்கள் ஐக்கியத்தோடு ஒற்றுமையோடு வாழ்ந்தது போல நாமும் வாழ முடியும். ஒருவர் இயேசுவை கிறிஸ்து என்றும் கர்த்தர் என்றும் சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாட்டினாலே ஒரு மனிதன் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ண முடியும். நாம் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணுவோமானால் ரட்சிப்பின் நிச்சயம் நம்மிடம் இருப்பது மிகவும் உறுதி. இதுவரையிலும் நாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை சிந்தித்தோம். இப்போது நாம் 3ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தில் வாழும் 2 விதமான மக்களை யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நமக்கு கூறுகிறார். இங்கே தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள், அதே சமயம் பிசாசின் பிள்ளைகள் இருக்கிறார்கள். யார் தேவனுடைய பிள்ளைகள், யார் பிசாசின் பிள்ளைகள் என்று அறிவது சுலபமான காரியம். இந்த வித்தியாசத்தை சொல்லினால் அல்ல, செயலினாலே காண முடியும். இந்த உண்மையை இயேசுவும் நமக்கு மத்தேயு சுவிசேஷத்திலே கூறியிருக்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். நம்முடைய செயலே நாம் யார் என்பதை வெளிப்படுத்தும். பிசாசின் பிள்ளைகள் செய்யும் காரியத்தை யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நமக்கு கூறியுள்ளார். பிசாசின் பிள்ளைகள் பாவம் செய்வார்கள். பாவம் செய்வது அவர்களது பழக்கமாக மாறிவிடும்.
பாவச் செயலானது அவர்களது நடைமுறை வாழ்க்கையில் வெளிப்படும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே பாவச் செயல் வழக்கமான செயலாக மாறிவிடாது. பாவம் அவர்களது நடைமுறை வாழ்க்கையிலே குடிகொண்டு இருக்காது. தேவ பிள்ளைகள் எப்பொழுது பாவம் செய்ய மாட்டார்கள் என்பதை யோவான் இந்த கடிதத்தின் 3ஆம் அதிகாரத்திலே தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வது இல்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதி செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசின் பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒவ்வொருவரும் வாழும் வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரமானது கிரேக்க மொழியில் நிகழ்கால தன்மையுடன் எழுதப்பட்டுள்ளது. இந்த இலக்கண முறை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அது என்னவென்றால், ஒரு மனிதன் மறுபிறப்பு அடைந்து கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்றைக்குமே பாவத்தில் வாழ மாட்டான். பாவ காரியங்கள் அவன் வாழ்க்கையிலே வழக்கமான செயலாய் இருந்து விடுவதில்லை. ஒருவேளை அவன் பாவத்தில் வீழ்ந்து விட்டாலும் அதிலிருந்து எழும்பி தன்னை கிறிஸ்துவின் மூலம் புதுப்பித்துக் கொள்வான். நாம் மறுபிறப்பு அடையும் போது நம்மில் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். பாவம் செய்வது என்பது ஒரு நடைமுறை காரியமாக மாறிவிடுவதில்லை. அதற்காக நாம் பாவத்தன்மையின்றி வாழ முடியும் என்று சொல்லிவிட முடியாது. நமக்குள் பாவத்தன்மை இல்லை என்று சொல்வோமானால் நாம் தேவனை பொய்யர் என்று அழைக்கிறோம். உலகத்தில் வாழும் வரை நம்மிடம் பாவத்தன்மை இருக்கும். ஆனால் ஆவியானவர் நம்முடன் வாழ்வதன் காரணமாக நாம் பாவம் செய்வதிலிருந்து விடுபட்டு வாழ்வோம். பாவம் நம் வாழ்க்கையின் ஒரு வழக்கமான செயலாக காணப்படாது. கிறிஸ்துவை பின்பற்றி செல்பவர்கள் பாவ வாழ்க்கை வாழ மாட்டார்கள். சில நேரத்தில் கிறிஸ்துவை பின்பற்றி செல்லும் நாம் பாவத்தில் வீழ்ந்துவிட்டால் நமக்கு விமோசனம் இல்லை என்று எண்ணக்கூடாது. மாறாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்ற வேதவசனத்தின்படி நாம் பாவங்களை அறிக்கை செய்யும் போது தேவன் நம்மை மன்னிப்பார். பாவத்திலிருந்து நாம் மீண்டு வாழும் தன்மையை பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு கூறியுள்ளார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனியுங்கள். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. விசுவாசி ஒருவன் பாவத்தில் விழுந்துவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளவர்கள் பாவத்தில் வீழ்ந்தவனை குறித்து அவதூறாக பேசாமல் அந்த சகோதரனை சீர்படுத்த வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். அன்பானவர்களே, நாம் ரட்சிப்பின் நிச்சயத்தோடு வாழ்வதற்கான மற்றொரு அறிகுறியை யோவான் தமது முதல் நிருபத்தின் 3ஆம் அதிகாரத்தில் நமக்கு கூறுகிறார். நாம் எப்படி வாழ்கிறோம், நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஒரு கொள்ளை கூட்டத்து தலைவன் மனமாற்றம் அடைந்துவிட்டான், ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுவிட்டான் என்று கூறுவது பெரிய காரியமல்ல. அவன் வாழ்க்கை முறையே முக்கியம். அவன் உண்மையாக மனமாற்றம் அடைந்திருக்கிறானா என்பதே முக்கியம். மனமாற்றம் பெற்றேன் என்று சொல்லியும் குணமாற்றம் அடையாவிட்டால் அந்த கொள்ளை கூட்டத்து தலைவன் உண்மையிலேயே மாற்றம் பெறவில்லை என்றே அர்த்தம். ஆனால் உண்மையிலேயே மாற்றம் பெற்ற வாழ்க்கை வாழ்வானேயானால் அவன் இயேசு கிறிஸ்துவுக்காய் எழும்பி பிரகாசிக்கும் சிறந்த சாட்சியாக இருப்பான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக பெரிய மாற்றத்தை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஏற்படுத்துகிறது. அவருடைய சுவிசேஷம் உடைந்த மனிதனை குணப்படுத்துகிறது. இன்றும் அநேகருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. வாழும் வாழ்க்கை பிறருக்கு பயனுள்ளதாகவும் தேவ மகிமைக்காகவும் அமைந்து விடுகிறது. ஆகவே ஒருவர் ரட்சிக்கப்படும் போது அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படும் வாழ்க்கை முறை ரட்சிப்பின் நிச்சயத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. நாம் தொடர்ந்து 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது இந்த அதிகாரத்தின் இறுதி பகுதி ரட்சிப்பின் நிச்சயத்திற்கான மற்றொரு அறிகுறியை நமக்கு எடுத்து கூறுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் முடிய கவனியுங்கள். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார்.
பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருப்போம். அன்பானவர்களே, வேதாகமத்தில் இருதயம் என்ற பதம் அநேக காரியங்களோடு இணைந்து பேசப்படுகிறது. மேலும் இருதயம் என்ற பதம் 1000க்கும் மேற்பட்ட முறை வேதாகமத்தில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. அநேக முறை இருதயம் என்ற பதமானது மனிதனுடைய சுய சித்தத்தை எடுத்து கூறுகிறது. மேலும் சில சந்தர்ப்பங்களில் மனிதனுடைய உணர்ச்சிகள் இருதயம் என்ற வார்த்தையின் மூலம் பேசப்படுகிறது. ஆனால் நம்முடைய ரட்சிப்பானது உணர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு இருக்குமானால் உண்மையிலேயே நாம் ரட்சிப்பின் நிச்சயத்தோடு வாழ முடியாது. அன்பானவர்களே, நம்முடைய ரட்சிப்பானது நாம் விசுவாசிக்கும் சுவிசேஷத்தை சார்ந்து இருக்கிறது. மேலும் தேவனுடைய கற்பனையை சார்ந்து இருக்கிறது. நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். நம்மில் நாம் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நாம் அன்பு கூற வேண்டும். ரட்சிப்பின் நிச்சயத்தோடு ரட்சிப்பை அனுபவித்தவர்களாய் வாழ்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் வேத பாடங்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள இலவச துணை நூல் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எழுதி பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 1037, கீழ்ப்பாக்கம், சென்னை 10, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 1037, கீழ்ப்பாக்கம், சென்னை 10, தமிழ்நாடு.